Good morning students. In this class we are going to discuss about electric field due to uniformly charged shell, charged spherical shell. Let us consider the ball. Inside the ball there is a empty place இருக்கும். அதனுடைய சர்ஃபேஸ்ல சார்ஜ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல ஒரு given பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் using Gauss law. Let us consider the spherical shell. It is a shell whose radius is r. R is the radius of the spherical shell, and the charge q is distributed uniformly on the surface of the shell. So charge வந்து இந்த ஷெல்லோட சர்ஃபேஸ்ல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷெல்லில் இருந்து அவுட் சைட் த ஷெல், இந்த ஷெல்லை விட்டு அவுட் சைடில் ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதே போல் ஆன் த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதே போல் இன்னர் சைட் இன்சைட் த ஷெல் அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். காஸ் லாவை அப்ளை பண்ணிங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, கேஸ் ஏ, அட் எ பாயிண்ட் அவுட் சைட் த ஷெல், அட் எ பாயிண்ட் அவுட் சைட் த ஷெல் நம்ம எடுத்துக்கிறோம். Let us consider a distance r from the center of the shell. இந்த ஷெல்லுடைய சென்டர் பார்ட்ல இருந்து ஒரு r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணிரோம். பாயிண்ட் P. It's a point P. The P க்கும் the center of the shell க்கும் உள்ள distance வந்து r. So the distance r is greater than capital R. Distance r is greater than capital R. This is the radius of the shell. This is the distance. We choose the point P. Okay. So the electric field at a point P நம்ம calculate பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்றோம், இந்த சார்ஜ் பாருங்க யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது, இந்த ஷெல்ல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. ஸோ the distribution of charge எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கா இருக்குது, ஸ்பெரிக்கலி symmetric. So we choose the spherical Gaussian surface. We choose the spherical Gaussian surface whose radius is r. இந்த radius நம்ம அந்த r நம்ம radius-ஆ எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு surface நம்ம வரையறோம். This is the spherical Gaussian sphere, Gaussian surface. Gaussian sphere நமக்கு இங்க கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த காசியன் சர்ஃபேஸ் நம்ம என்ன செய்ய போறோம், காஸ் லாவை அப்ளை பண்ண போறோம். அப்ளை காஸ் லா. ஸோ இந்த ஸ்பெரிக்கல், இந்த காசியன் ஸ்பியருக்கு இன்னர் சைடில் என்ன இருக்குதுங்க, இங்கே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. ஸோ இந்த கேஸ் என்ன பண்ணுறோம், நம்ம காஸ் லாவை அப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி we know that the Gauss law, the electric flux phi is equal to Q by epsilon naught. Electric flux pi is equal to Q by epsilon naught. So pi is equal to the closed integration of E vector dot dA vector is equal to Q by epsilon naught. இது நமக்கு தெரியும். இது Gauss law. Applying Gauss law, the closed integration of E vector dot dA vector is equal to Q by epsilon naught. இங்க பார்த்தீங்கன்னா இந்த காசியன் சர்ஃபேஸ்ல ஒரு ஸ்மால் ஏரியா எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அவருடைய ஏரியா வந்து dA வெக்டார். சரிங்களா? ஸோ இதோடைய ஏரியா வெக்டரும் அவருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சார்ஜ். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக், திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். த ஏரியா வெக்டர் அண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் போத் ஆர் சேம் டைரக்ஷன். ஸோ நம்ம என்ன கிடைக்குங்க, வந்து எலக்ட்ரிக் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன கிடைக்கும்னா இந்த E vector dot dA vector is equal to E into dA கிடைக்கும். E into dA அப்படி நமக்கு இங்கே கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இந்த காசியன் ஸ்பியர், இந்த சர்ஃபேஸில் பார்த்தோன்னா the magnitude of electric field, the magnitude of electric field is same for all points on the Gaussian surface. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இந்த இன்டெகிரேஷன் விட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். So this is the Gaussian surface, the dA equal to Q by epsilon naught. Equation number 2 நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸ் உடைய டோட்டல் ஏரியா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஒரு ஸ்மால் ஏரியா எலிமெண்ட் நம்ம
இன்டகிரேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அப்படி இன்டகிரேட் பண்ணோம்னா நம்ம என்ன கிடைக்கும், இதனுடைய டோட்டல் இந்த சர்ஃபேஸ் உடைய காசியன் சர்ஃபேஸ் உடைய டோட்டல் ஏரியா நமக்கு கிடைச்சிடுது. ஸோ த closed integration of ds equal to நமக்கு தெரியும் the surface area of the sphere 4 pi r square. So the E into 4 pi r square equal to q by epsilon naught. E equal to q by 4 pi epsilon naught into r square. E is equal to q by 4 pi epsilon naught r square. In vector form, E vector is equal to q by 4 pi epsilon naught r square into r cap. அப்போ நம்ம எழுதலாம். இங்கே நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் electric field due to a point charge. Electric field due to a point charge E is equal to q by 4 pi epsilon naught r square நமக்கு தெரியும். ஒரு பாயிண்ட் சார்ஜால ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு q by 4 pi epsilon naught r square நமக்கு தெரியும். அதே போல தான் இங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point outside the shell will be the same. Electric field at a point outside the shell will be the same as if the entire charge q is concentrated at the center of the spherical shell. So electric field outside the spherical shell எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த என்டையர் சார்ஜ் வந்து அந்த ஷெல்லுக்குள்ள கான்சென்ட்ரேட் ஆயிருந்தா நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த ஃபீல்ட் நமக்கு கிடைச்சிருக்குது சரிங்களா. சரி, if q is greater than 0, சார்ஜ் வந்து 0 விட அதிகமாக இருக்குது, that means என்ன பாசிட்டிவ் சார்ஜ். So the direction of electric field E vector is radially outward. Next, if q is less than 0, that means negative charge இருக்குதுன்னா ஸோ அப்போ அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E vector is radially inwardsல இருக்கும் சரிங்களா. சார் இது கேஸ் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அவுட் சைட் த ஷெல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா எப்படி நமக்கு இருக்குது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் ரெண்டுக்கு சேம் மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் கேஸ் பி பாருங்க. At a point on the surface of the spherical shell. Spherical shell உடைய surfaceல electric field எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதே சேம் ஃபார்முலா தான். Now R equal to caps on போடுங்க. So E vector is equal to q by 4 pi epsilon naught into r square. So இந்த field இதனுடைய magnitude பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். On the surfaceல அவருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. இது வந்து கேஸ் பி. நெக்ஸ்ட் கேஸ் சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு உள்ளார சரிங்களா இன்சைடில் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரல் ஷெல் ஓக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர். இங்கே ஸ்மால் ஆர் இஸ் லெஸ் தென் கேப்ஸ் ஆர். கேப்ஸ் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஷெல் ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்மால் ஆர் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் கேப்ஸ் ஆர். அதாவது என்ன நம்ம எடுக்கிற பாயிண்ட் வந்து ஷெல்லுக்கு உள்ளார இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்ய போகிறோம், காஸ்ல நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் ஒர்க் அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெரிக்கல் ஒரு ஸ்பியர் காசியன் ஸ்பியர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இன்சைட் த ஷெல். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர் நம்ம எடுத்துக்கிட்டு இது அப்படியே என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்பியராக நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் உள்ளார வந்து. ஸோ அது நம்ம காஸில் அப்ளை பண்ணுறோம். the closed integration of E vector dot dA vector is equal to q by epsilon naught ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வெளியே எடுத்துக்கலாம் E. அதே போல் இந்த சர்ஃபேஸ் ஏரியா இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோன்னா இது ஸ்பியர் இது வந்து ஸோ என்ன கிடைக்கும் 4 pi r square கிடைக்குது ஈக்குவல் டு q by epsilon naught நமக்கு கிடைச்சிடுது ஓகேங்களா. சரி, இங்கே பார்த்தோம்னா இப்போ நாம் எடுத்துக்கிற இந்த பாயிண்டில் ஏதாச்சும் இங்கே ஃப்ளக்ஸ் இருக்குதா, இப்போ வந்து ஃப்ளக்ஸ் இதுவே கிடையாது. ஏன்னா சார்ஜ் எங்கே இருக்குதுன்னா இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த ஸ்பெரிக்கல் ஷெல்லு இந்த ஷெல்லுக்கு மேலே தான் வந்து சார்ஜ் இருக்குது. இன்சைடில் எதுவுமே சார்ஜ் எதுவுமே இங்கே கிடையாது சரிங்களா. ஸோ the inside the shell q equal to 0. There is no charge inside the shell ஓகேங்களா. அப்போ சார்ஜ் q equal to 0 அப்படின்னா
அப்போ E4 pi r is equal to 0 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் E is equal to 0 நமக்கு இங்கே கிடைக்கும். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இன்சைட் த ஷெல், inside the uniformly charged shell electric field is 0. electric field உள்ளார இருக்காது சரிங்களா. இது மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த ரேடியல் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள இந்த ரிலேஷன் ஒரு கிராஃப் மூலமா நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டேக்கன் அலாங் y axis and the radial distance taken along x axis. ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து திஸ் இருக்குங்களா, இது வந்து கேப்ஸ் ஆர், அதாவது அந்த ஷெல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷெல்லோட ரேடியஸ், ஓகேங்களா. ஸோ அந்த கரெக்டாக ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல் எப்படி இருக்குது, மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் மேக்ஸிமமாக இருக்குது சரிங்களா. ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் மேக்ஸிமம். அதே போல் பாருங்க இன்சைட் த ஷெல், இந்த ஷெல்லுக்கு கொஞ்சம் உள்ளார வந்தாலும் நமக்கு என்ன கிடையாது, ஃபீல்டு கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஜீரோவாக இருக்கும். அதே போல் இந்த சர்ஃபேஸை விட்டு நம்ம அவுட் சைடு த ஸ்பெரிக்கல் ஷெல், அந்த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல், அந்த ஷெல்லை விட்டு நம்ம வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம அப்படி வெளியில் போக அதாவது டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா. இந்த டிஸ்டன்ஸ் இங்கிருந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், அவனுடைய மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிக்ரீசஸ். திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. ஸோ நம்ம டோட்டலாக அந்த கிளாஸ் நம்ம பார்த்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம், காஸ் லா பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ் லா. நெக்ஸ்ட் அவருடைய அப்ளிகேஷனில் 3 அப்ளிகேஷன் பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் சார்ஜ் ஒயர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் பார்த்தோம். நெக்ஸ்ட் இது ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய 1 மார்க் நிறைய கேட்பாங்க, கரெக்டாக பார்த்துக்கணும்.